Hello viewers, welcome to Smart English class. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வழக்கம் போல் how to say in English. ஸோ ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துட்டோம், நிறைய சென்டென்சஸ் பார்த்தாச்சு. அதே மாதிரியான வீடியோஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஸ்மார்ட் இங்கிலீஷ் கிளாஸ்க்கு புதுசு அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கொஞ்சம் நேரம் கூட நான் தூங்கலை. சில நேரம் நமக்கு நைட் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கும், இல்லை ஏதாவது ஒரு ஒர்க் இருந்திருக்கும், நம்மளால் தூங்க முடியாமல் இருந்திருக்கும். அதை எப்படி நம்ம இங்கிலீஷ் சொல்லணும் அப்படின்னா, ஐ டிடன்ட் ஸ்லீப் எ விங்க். ஐ டிடன்ட் ஸ்லீப் எ விங்க். விங்க் அப்படின்னா கண்ணிமை மூடவே இல்லை அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், எனது நண்பன் தூங்கும்போது குரட்டை விடுவான். ஸோ இது நம்ம நிறைய வீட்டில் பார்க்கலாம். தூங்கும்போது சில பேர் வந்து குரட்டை டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவாங்க. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, மை ஃப்ரெண்ட் ஸ்னோஸ் வைல் ஸ்லீப்பிங். மை ஃப்ரெண்ட் ஸ்னோஸ் வைல் ஸ்லீப்பிங். ஸ்னோர் அப்படின்னா குரட்டை. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நான் எனது அம்மாவிடமிருந்து தப்பித்தேன். ஸோ இது நம்ம நிறைய சுச்சுவேஷனில் ஒரு ப்ராப்ளத்தை நம்ம தப்பிச்சிருப்போம், இல்லைன்னா யார்கிட்டயும் அந்த எஸ்கேப் ஆயிருப்போம். அதை எப்படி இங்கிலீஷ் சொல்லணும் அப்படின்னா, ஐ எஸ்கேப்டு ஃப்ரம் மை மாம். ஐ எஸ்கேப்டு ஃப்ரம் மை மாம். நெக்ஸ்ட் ஒன், என்ன நடந்தது என்று சொல். ஸோ ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தில் என்ன ஆச்சு, என்ன நடந்ததோ அதை கரெக்டாக உண்மையை சொல்லு அப்படிங்கிறத எப்படி சொல்லணும் அப்படின்னா, டெல் மீ வாட் ஹேப்பண்ட். டெல் மீ வாட் ஹேப்பண்ட். ஓகே, எஸ். நான் எனது சாவியை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஸோ நம்ம சில பொருளை வீட்டில் தேடிக்கிட்டே இருப்போம், அதை நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது. அதை எப்படி இங்கிலீஷ் சொல்லணும் அப்படின்னா, ஐ காண்ட் ஃபைண்ட் மை கீ, இல்லைனா ஐ காண்ட் ஃபைண்ட் மை ஷர்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நான் மிகவும் கோபமாக உள்ளேன். ஐ எம் ஸோ ஃபியூரியஸ். ஐ எம் ஸோ ஃபியூரியஸ். ஆங்க்ரிங்கிறது சாதாரண வேர்டு, இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா ஃபியூரியஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நான் சொல்வதையே நீ கேட்க மாட்டேங்கிற. ஓகே, ஸோ நம்ம நிறைய தடவை அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம், ஆனால் அதை கேட்கவே மாட்டாங்க. அதை எப்படி சொல்லணும் நம்மனா, யூ டோன்ட் லிசன் டு மீ, இல்லைனா யூ டோன்ட் லிசன் மை வேர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நான் சிறப்பாக செய்வேன். ஸோ நம்ம ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறோம், ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படிங்கிறத ஐ வில் டூ மை பெஸ்ட், இல்லைனா ஐ வில் டூ மை லெவல் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், எனக்கு தேநீர் பிடிக்காது. ஸோ சில நம்ம எங்கேயாவது ஒரு வீட்டுக்கு போகும்போது இதை சாப்பிட்றீங்களா அதை சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ எனக்கு டீ பிடிக்காது அப்படிங்கிறது எப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, ஐ டோன்ட் லைக் டீ. ஐ டோன்ட் லைக் டீ. நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் சென்னையில் வசிக்கிறோம். ஸோ நம்ம எங்கே இருக்கிறோம், நம்ம எந்த ஊரில் இருக்கிறோம் அப்படிங்கிறது எப்படி சொல்லணும் அப்படின்னா, வி லிவ் இன் சென்னை, இல்லைனா ஐ லிவ் இன் சென்னை. நான் சென்னையில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அவள் மிகவும் வேகமாக பேசுகிறாள். ஸோ சில பேர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுவாங்க, நமக்கு அது புரியாது. ஸோ அதை எப்படி சொல்லணும், ஷீ டாக்ஸ் வெரி ஃபாஸ்ட். ஷீ டாக்ஸ் வெரி ஃபாஸ்ட். டாக்ஸ்னால் பேசுகிறது, ஃபாஸ்ட்னால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுகிறது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபாஸ்ட்லின்னு போடக்கூடாது, ஏன்னா அது தப்பு. ஃபாஸ்ட்டு தான் கரெக்டு. ஓகே, ஷீ டாக்ஸ் வெரி ஃபாஸ்ட். நெக்ஸ்ட் ஒன், உன் தலைமுடியை சீவு. உன் தலைமுடியை சீவு. அதை எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னா, கோம்ப் யுவர் ஹேர். கோம்ப் யுவர் ஹேர். ஓகே, நெக்ஸ்ட்டு, உனது துணிகளை மடி. ஸோ துணிகளை மடிக்கிறதுக்கு நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும், நம்ம வீட்டில் நம்ம சொல்லுவோம், உன் துணியில் அங்கங்கே கசகசன்னு போட்டு வச்சுருக்க, மடித்து நீட்டாக வை அப்படிங்கிறத எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஃபோல்ட் யுவர் க்ளோத்ஸ். ஃபோல்ட் யுவர் க்ளோத்ஸ். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு எல்லாம் தெரியும், உன்னை பற்றி எல்லாமே தெரியும். ஸோ நீ என்கிட்ட எதுவுமே வந்து பேச வேணாம் அனாவசியமாக அப்படிங்கிறத சொல்லணும்ல. ஸோ அந்த இது எப்படி இங்கிலீஷ் சொல்லணும் அப்படின்னா, ஐ நோ எவ்ரி திங். ஐ நோ எவ்ரி திங். உன்னை பற்றி எல்லாம் தெரியும் அப்படின்னா, ஐ நோ எவ்ரி திங் அபவுட் யூ அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், உனக்கு ஏதாவது தேவையா. உனக்கு ஏதாவது வேணுமா அப்படிங்கிறத டு யூ நீட் எனிதிங். டு யூ நீட் எனிதிங் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டுக்கிடலாம். ஓகே வியூவர்ஸ், ஸோ இன்றைக்கான சென்டென்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒன்று தான், நீங்கள் இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னா நீங்கள் வெட்கப்படக்கூடாது, தயங்கக்கூடாது, யார் என்ன சொல்லுவாங்களோ அப்படிங்கிறத நினைப்பு இருக்கக்கூடாது. அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் கண்டிப்பாக பேச முடியும். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.